வணக்கம். இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஹியூஜ் கேப் அப்பில் தாங்க ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி 195 பாயிண்ட்ஸ்லையும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 600+ பாயிண்ட்ஸ்லையுமே ஓப்பன் ஆகி பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டாபிக்ஸில் கோல்டை பற்றி பார்த்துடலாம். கோல்டோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 24 கேரட் 15,982லையும் 22 கேரட் 14,650லையும் இருக்குங்க. அதே 18 கேரட் பார்த்தோம்னா 12,520 இருக்குது. சில்வர் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஒரு கிராமுக்கு 15 ரூபாய் ஏறி 300 ரூபாயில் இருக்குங்க. கோல்டோட ப்ரைஸாக இருக்கட்டும், சில்வரோட ப்ரைஸாக இருக்கட்டும், மெல்ல தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா பிளானில் இருந்தீங்கன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து மார்க்கெட்டில் சில்வர் பீஸோட ப்ரைஸ் 9% மேலேயும், கோல்டு பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.5% மேலேயுமே பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐயோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி ஒரே நாளில் 7% மேலே இன்க்ரீஸ் ஆகி ஆல் டைம் ஹையான 1144 ரூபாயை டச் பண்ணியிருக்குங்க. அண்ட் இந்த 7% ரேலி இந்த சிங்கிள் டேல ஆனது லாஸ்ட் 1.5 இயர்ஸில் நடந்த பிக்கஸ்ட் இன்ட்ராடே கெயின்ஸ் ரேலின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ரேலிக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, எஸ்பிஐயோட Q3 ரிசல்ட்ஸ் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை பீட் பண்ணி ஸ்ட்ராங்காக வந்திருக்குங்க. இவங்களோட ப்ராஃபிட் 24.5% இன்க்ரீஸ் ஆகி இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் 21,028 கோடியை டச் பண்ணியிருக்குங்க. அண்ட் எஸ்பிஐயோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் லெவலில் இருந்து 1300 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டாடா ஸ்டீலோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி ஒரே நாளில் 3% மேலே இன்க்ரீஸ் ஆகி ஆல் டைம் ஹையான 206 ரூபாயை டச் பண்ணியிருக்குங்க. அண்ட் அதே இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் 723% இன்க்ரீஸ் ஆகி 2,688 கோடியை டச் பண்ணியிருக்குங்க. அதே குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தோம்னா 0.55%லேருந்து 4.79%க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. அண்ட் டாடா ஸ்டீலோட ஷேர் ப்ரைஸுமே கரண்ட் மார்க்கெட் லெவல்லேருந்து எய்தர் 230 ஆர் 240 வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜேகே டயர்ஸோட ஷேர் ப்ரைஸ் 7% மேலே இன்க்ரீஸ் ஆகி ஆல் டைம் ஹையான 582 டச் பண்ணியிருக்குங்க. அதே இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தோன்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் 583 கோடியை டச் பண்ணியிருக்குங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி ஒரே நாளில் 12% மேலே இன்க்ரீஸ் ஆகி 426 ஷேர் ப்ரைஸை இன்றைக்கி டச் பண்ணியிருக்குங்க. அதே லாஸ்ட் 12 மந்தில் கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஷேர் ப்ரைஸ் 21.84% கீழே இறங்கியிருக்குங்க. அண்ட் இந்த இயர் இவங்களோட ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 90% மேலே வந்திருக்கதா ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இவங்களோட கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 416 crores சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கெயிலோட ஷேர் இப்போது February மந்தில் 11 மந்த் லோவை டச் பண்ணியிருக்குங்க. அதே ஆல் டைம் ஹைலேருந்து 33% இப்போ டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. அண்ட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 163 இருக்குது. அண்ட் இந்த லெவல்லேருந்து 7% வர மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 170லேருந்து 175 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தது தோணுச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி மார்க்கெட் பற்றின அப்டேட்ஸ் அண்ட் ஸ்டாக் டிப்ஸ்லாம் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விடுங்க.